ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம். மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது வரும். சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நம்ம வாங்கின கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை நம்ம திருப்பி கொடுத்துக்கிட்டு வந்தால் போதும், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரலாம். அந்த வகையில் இந்த ஜூலை மாதத்திற்கான மைத்திரை முகூர்த்த நாட்கள் எப்பொழுது வருகிறது, எந்த நேரத்தில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறத முழு டீட்டெயிலையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதியம் 2:53 முதல் மாலை 5:03 வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த முதல் நேரம் வருகிறது. இரண்டாவது நேரம் பார்த்திங்கனாக்கா ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 11:43 ஆரம்பித்து நள்ளிரவு 1:30 வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது இருக்குது. இந்த நாட்களையும் நேரத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. குறிப்பிட்டுள்ள இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் திருப்பி தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி மதியமே இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வருது. இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலை 18ஆம் தேதி வரக்கூடியது நள்ளிரவு இந்த மைத்திரை முகூர்த்த நேரம்ங்கிறது வருது. அது ஒரு சிலரால் பயன்படுத்த முடியும், ஒரு சிலரால் பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் ஜூலை 7ஆம் தேதியை குறித்து வச்சுக்கோங்க. மறந்துடாமல் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 1000 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கின அந்த 1,00,000 ரூபாய் கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம். அதுதான் நம்பிக்கை. ஆனால் 1,00,000 ரூபாய் கடனுக்கு 1000 ரூபாயை நம்ம திருப்பி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில், வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸ் கவரோ இல்லை மொய் கவரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரோட பேரை எழுதுங்க. இப்போ குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அந்த கவருக்குள்ளே ஒரு 1000 ரூபாய் காசை நீங்கள் வச்சிடலாம், பணத்தை வச்சிடலாம். அந்த கவரில் அந்த பணத்தோட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் சேர்த்து போட்டு வைக்கலாம். பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திங்கிறது அதற்கு இயல்பாகவே இருக்குது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பச்சை கற்பூரம். அது உங்ககிட்ட இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு நீங்கள் வச்சிடலாம். இந்த குறிப்பிட்ட மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்ததாக தான் அர்த்தம். இந்த கவரை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே உங்கள் கையில் 1,00,000 ரூபாய் சேர்ந்துடும். அந்த பணத்தோட நீங்கள் கவரில் போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தையும் நீங்கள் சேர்த்து கடன்காரங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். இதுதான் பரிகாரம், இவ்வளோதான். இதோடு சேர்த்து இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு பிரியாணி இலை இந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் என்னுடைய 1,00,000 ரூபாய் கடன் சீக்கிரம் அடையணும், அதாவது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை எழுதி சீக்கிரம் அடையணும்னு எழுதி அந்த பிரியாணி இலையை அந்த நேரத்தில் நெருப்பில் பொசுக்கி விட்டால் போதும், நிச்சயமாக கடன் சீக்கிரமாகவே அடையும். இந்த பிரியாணி இலையை நெருப்பில் பொசுக்கக்கூடிய நேரமும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரமாக இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு தடவை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடனை நீங்கள் அடைச்சிடலாம். கடனை அடைக்கிறதுக்கு இது போன்ற ஒரு நாட்கள் கிடைக்காது. இந்த நாட்களை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.